விஜய் ரசிகர்களே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. நம்மளுடைய தலைவர் வந்து சிஏஏக்கே அரை பக்கத்துல தான் கொடுத்தாரு, டிலிமிட்டேஷனுக்கு வந்து 5 பக்கம் கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க. திரௌபதி முர்மு என்ற ஒரு பழங்குடியின பெண் எக்காரணம் கொண்டும் ஜனாதிபதி ஆகிவிடக்கூடாது அப்படின்றது காரணமாக எதிர் வேட்பாளரை நிறுத்தி வருவதுதான் இந்த INDA கூட்டணி அப்படின்றத யாரும் மறந்து விடக்கூடாது. சரி, அந்த விஷயம் மறையறதுக்குள்ளவே டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்றத கையில் எடுத்து நீங்கள் தென் மாநிலங்களுக்கு சீட் குறைக்க போறீங்க, இருக்குதா இல்லையான்றதெல்லாம் அடுத்தது, ஃபர்ஸ்ட் ஒன்று வச்சிருவோம் அப்படின்ட்டு விட்டுறாங்க. TN Talks 24 நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கடந்த சில நாட்களாகவே தமிழக அரசியல் கொஞ்சம் பரபரப்பாகத்தான் இயங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா எலெக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சுல, இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு. எல்லாருமே கரெக்டான நேரத்தில் அட்டண்டன்ஸ் போட ஆரம்பிச்சுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக பல சின்ன சின்ன நியூஸாக தான் வருது, ஆனால் அரசியல் ரீதியாக மிக மிக முக்கியமான நியூஸுகளாக இருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் திடீர்னு ஒரு கருத்து சொல்றாரு, விசிகா கொடியை நடும்போது மட்டும்தான் இவங்க ரூல்ஸ் பேசுறாங்க அப்படின்ட்டு. யாரு என்ன அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லல, யாரு இவங்க கொடியை நடவிடாம தடுக்கிறாங்க அப்படின்றதையும் வெளிப்படையாக சொல்லல. ஆனா விசிகா கொடிக்கு ரூல்ஸ் பேசுறாங்க அப்படின்ட்டு ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க. சரி, லேசா திமுகவை தான் சீண்டி பாக்குறாரு போல அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த நாளே ஆளுநர் தான் கச்சத்தீவை மீட்கிறதுக்காக மத்திய அரசு கிட்ட வந்து அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஆளுநர் பக்கம் வாழ திருப்பி விடுறாரு. அதாவது திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்குள்ளே இருந்து கொண்டே திமுகவை எதிர்க்கும் அரசியல் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் அவர் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் அடுத்த 62 வாரங்களுக்கு நாம் தான் எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி மாநாட்டில் பேசி முடிச்சுட்டு ஒரு வாரம் ஆளே காணாமல் போயிட்டாரு. 62 வாரத்தில் ஒரு வாரம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் பற்றி ஒரு அதிகமான ரிசர்ச் மாதிரி பண்ணி ஒரு 5 பக்க அறிக்கையை வந்து சொல்றாங்க. விஜய் ரசிகர்களே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. நம்மளுடைய தலைவர் வந்து சிஏஏக்கே அரை பக்கத்துல தான் கொடுத்தாரு, டீலிமிட்டேஷனுக்கு வந்து 5 பக்கம் கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கிறது. அண்ட் குறிப்பாக திமுக மெல்ல 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 அந்த ஹிந்தி இம்போசிஷன், ஹிந்தி வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து இப்போ வேற விதமானலாம் பயங்கரமாக உருட்ட ஆரம்பிச்சு ஒரு வழியாக ஆன்டி பிஜேபி அப்படின்ற நரேட்டிவ்க்கான ஒரு பாத்தை வந்து செட் பண்ணிட்டாங்க. பாஜக என்ன செய்கிறது அப்படின்ற கொஸ்டின் வந்து எல்லாருக்கும் இருக்கிறது. பாஜக நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஃபுட்லேயே தான் எப்பவுமே இருக்காங்க. ஒரு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க இல்லை, இவங்க ஒரு அட்டாக் பண்ணி அதற்கு திமுக ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம எங்கேயுமே வந்து பார்க்கல. இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்க்குறோம். நம்ம பாலிமர் செய்திகளில் வந்து ஒரு நியூஸ் இருந்துச்சு. அதாவது சைதாப்பேட்டையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் திமுகவின் எம்பியான ஜெகத் ரட்சகன் அவர்கள் பேசுறாரு, திரௌபதி முர்மு அவர்களை கும்பமேளால குளிக்கிறதுக்கு விடலை, அந்த சங்கமத்தில் வந்து திரிவேணி சங்கமம்ல வந்து நீராடுவதற்காக விடவில்லை, காரணம் அவர்கள் ஒரு பழங்குடியின பெண் என்பதால் அப்படின்னு சொல்றாரு. பா, எவ்வளோ அக்கறை இருக்கு இவங்களுக்கு வந்து ஜனாதிபதி மேல. அதுவும் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, பெரியார் போன்ற ஒருத்தர் அந்த மாநிலத்தை இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே மெய் செலுத்து போச்சு. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இவங்க தான் சனாதனத்தையும் ஒழிப்புன்னு சொல்றவங்களாச்சே, இவர் எதுக்கு கும்பமேளாக்கு போன கதையை சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தேன். இவர் சொல்றாரு 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குதே, அதனால நம்ம போறோம்ட்டு. இவங்களோட கான்செப்ட் படி, பகுத்தறிவு கான்செப்ட் படி 144 வருஷம் என்ன, மார்ச் மாதம், பிப்ரவரி மாதம், ஜனவரி மாதம், எல்லா மாதமும் வருஷம் தான் வருது, அதெல்லாம் 144 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது அப்படின்னு இவர் கேட்டிருந்தா இவர் வந்து அக்மார்க் பகுத்தறிவுவாதி, அக்மார்க் ராமசாமி நாயக்கர் என்கிற பெரியார் அவர்கள் சொன்ன வழி வந்தவர் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கலாம். இவர் எதுக்கு கும்பமேளாக்கு போனாரு அப்படின்றத விட்டுட்டாங்க. திரௌபதி முர்மு அவர்களை குளிக்க விடவில்லை, நீராட விடவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு வைக்கிறாங்க. சரி, வெச்ச குற்றச்சாட்டு தான் உண்மையானதான்னு பார்த்தா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. திரௌபதி முர்மு அவர்கள் கும்பமேளால அவங்க வந்து அந்த ஸ்நானம் செய்து விட்டு தான் வந்தது எல்லாருக்குமே தெரியும். பச்சையாக ஒரு பொய்யை பொது மேடையில் சொல்லியிருக்கிறார் ஜெகத் ரட்சகன் அவர்கள். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, அப்பா எப்படி வந்து ஜனாதிபதிக்காக இவங்கெல்லாம் குரல் கொடுத்து உயிரை கொடுத்து போராடுகிறார்கள் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனா திரௌபதி முர்மு என்ற ஒரு பழங்குடியின பெண் எக்காரணம் கொண்டும் ஜனாதிபதி ஆகிவிடக்கூடாது அப்படின்றது காரணமாக எதிர் வேட்பாளரை நிறுத்தி வருவதுதான் இந்த INDA கூட்டணி அப்படின்றத யாரும் மறந்து விடக்கூடாது. ஒரு பழங்குடியின பெண் வந்து ஜனாதிபதி ஆக வேண்டும் அப்படின்னு பாஜக ப்ரப்போஸ் பண்ணுது. ஒரு பழங்குடியின பெண் அந்த ஜனாதிபதி சீட்ல உட்கார்றதா அப்படின்னு யாரு தெரியுமா அவங்க ஆப்போசிஷன்ல எடுத்தாங்க? ஒரு பிராமண வேட்பாளர், அக்பர் பிராமண வேட்பாளரை கொண்டு வந்து ஒரு பழங்குடியின பெண்ணை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு நிறுத்தியதுதான் இந்த கூட்டணிகள். இன்னைக்கு வந்து இவங்க ஐயோ திரௌபதி முர்மு அவர்களை வந்து பழங்குடின்னு ஒதுக்கி வச்சுட்டாங்களே அப்படின்ட்டு நீலிக்கண்ணி வடிக்கிறார்கள். யாருக்காக இந்த ஏமாற்று வேலை செய்கிறார்கள் அப்படின்றது நமக்கு புரியல. இன்னொன்று சொல்லுவாங்க, ஐயோ அவங்கள வந்து ராமர் கோயிலுக்குள்ள கூட்டின்னு வந்தீங்களான்ட்டு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தது தான், பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் பிராண பிரதிஷ்டையில உள்ள உட்கார்ந்து அந்த சிலையை தொட்டு பிரதிஷ்டை பண்ணதே அவர் தான். அடுத்தது ஜனாதிபதி திரௌபதி முர்முவை உள்ள விடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க.
நிச்சயமாக அவர் உள்ள போய் சாமியை தொட்டு கும்பிட்டு சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டு பூஜை பண்ணிவிட்டு வந்தால் அது எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த பிக்சர்ஸையும் வந்து நம்ம வந்து இணைச்சிருக்கோம், எல்லாருமே தாராளமாக வந்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு சமூக நீதி இந்தியாவில் பின்பற்றப்படுகிறது அப்படின்றது பார்க்கணும். உடனே நம்ம ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதே ஜெகத் ரட்சகன் அவர்கள் திமுகவின் தலைமை பதவிக்கு வர அளவுக்கு அங்கே சமூக நீதி இருக்கா? பெரியார் எங்கேயோ உத்தரப்பிரதேசில் பிறக்கணும்னு சொல்றீங்களே, உத்தரப்பிரதேசில் விட்டு தமிழ்நாட்டிலே பிறந்தாரே அந்த பெரியார் ஈவே ராமசாமி நாயகர் அவர்கள் பிறந்தாரே, நீங்க திமுகவின் தலைமை பதவிக்கு வர முடியுமா? அந்த அளவுக்கு சமூக நீதி இருக்கா அப்படின்ட்டு கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சரி, நம்மளுடைய வீடியோவோட நோக்கம் அது கிடையாது. இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா திமுக போற போக்குல, மனம் போற போக்குல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைத்து விட்டு போயிட்டது. நம்ம அவங்க பொய் சொல்லியிருக்காங்கப்பா, இது இப்படி கிடையாதுப்பா, அப்படி இருக்காதுப்பான்னு நம்ம வந்து விளக்கம் தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முக்கியமாக அட்டாக் செய்ய வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய பாஜக என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற கேள்வி இருக்கிறது. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கு பலவிதமான நெருக்கடி இருக்கும். எதிர்கட்சிகள் தொடர்ந்து 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 நெருக்கடி கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் தான் ரொம்ப உல்டாவா நடக்குது. ஆளுங்கட்சி ஒரு நரேட்டிவ் வச்சுட்டு போயிடுறாங்க. யார் மேலே வைக்கிறாங்க? எதிர்கட்சி மேலே. அதாவது எதிர்கட்சி வந்தா இப்படி ஆகிடும், எதிர்கட்சி மேலே வந்து ஒரு நரேட்டிவ் வச்சா கூட பரவாயில்ல. சினாரியோலே இல்லை, இவங்க வரவே இல்லை, இவங்க தமிழ்நாட்டிலே இல்லை, இவங்க ஒரு ஆளே இல்லைன்னு சொல்ற ஒரு கட்சி மேலே இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு ஐயோ இவங்க வந்துட போறாங்கப்பா அப்படின்ட்டு ஓட்டு போடுற மாதிரி இருக்கு. இதுல பியூட்டி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, உண்மையாக பேப்பர்ல வந்து எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக ஆகட்டும், இல்லை நாங்கள் தான் மக்களின் எதிர்கட்சின்னு கிளைம் பண்ணிக்கக்கூடிய பாஜக ஆகட்டும், எல்லாருமே ஒரு அட்டாக் பண்ற மோட்லயே நிச்சயமாக கிடையாது. திமுக வைக்கிற குற்றச்சாட்டுக்கு டிஃபெண்ட் பண்ற மோட்ல தான் இருக்காங்க. ஒரு சின்ன சினாரியோ சொல்லுவோமே, இப்போ திடீர்னுட்டு நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் அனௌன்ஸ் பண்றாரு, தமிழகத்தில் இருக்கிற இபி ஆஃபீஸ் முன்னாடி நாங்கள் போராட்டம் பண்ண போறோம். ஏன்னா திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில மாதம் மின் கட்டணம் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றவில்லை. 99%, 98%, 90% விதவிதமான பர்சன்டேஜ் சொல்லி இத்தனை சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று கூறும் திமுக இந்த மக்களுக்கு நேரடியாக பயன்பாடு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்ட்டு இபி ஆஃபீஸ் முன்னாடி ஃபுல்லா தமிழகம் முழுவதும் போராடினால் அது மக்களுக்கான போராட்டமாக இருக்கும். இபி ஆஃபீஸ்ல பில் கட்ட வர ஒவ்வொருவரும் அந்த போராட்டத்தை வந்து கவனிப்பார்கள். இது நிச்சயமாக திமுகவே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளும். இத்தனை நாள் வரைக்குமே திமுக ஒரு விஷயத்த சொல்லிடுது, இவங்க இல்லாத திட்டத்துக்கு காசு வாங்குறத மறைப்பதற்காக ஹிந்தி திணிப்புன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. பாஜகவினர் ஒவ்வொரு பத்திரிகை அலுவலகமாக போயிட்டு நாங்கள் ஹிந்தியை திணிக்கலன்றாங்க. மீண்டும் அவங்க ஹிந்தின்றதையே கொஸ்டின் கேட்குறாங்க. ஹிந்தி படித்தா என்ன தப்புன்னு சொல்லிடுறாங்க. உடனே இது ஹிந்தி திணிப்புன்னு மேட்ரே மாறிடுது. இல்லாத திட்டத்துக்கு காசு வாங்குறாங்களே அப்படின்ற மேட்ரு இல்லாமல் பாஜக ஏதோ வந்து ஹிந்தியை திணிச்ச மாதிரி இப்போ மேட்டரே மாறி நார்த் இந்தியா வரைக்கும் இதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பாஜக ஏதோ மிரட்டி தான் தமிழ்நாட்டில் இது பண்ணுறாங்க போல இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு திமுக ரொம்ப சாதுரியமாக வந்துருச்சு. சரி, அந்த விஷயம் மறையறதுக்குள்ளவே டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்றத கையில் எடுத்து நீங்கள் தென் மாநிலங்களுக்கு சீட் குறைக்க போறீங்க. இருக்குதா இல்லையான்றதெல்லாம் அடுத்தது, ஃபர்ஸ்ட் ஒன்று வச்சிருவோம் அப்படின்ட்டு விட்டுறாங்க. நெக்ஸ்ட் இப்போ ஜெகத் ரட்சகன் அவர்கள் இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இல்லாத விஷயத்தை தைரியமாக திமுகவினரால் கூறுறதுக்கு தைரியம் இருக்கும்போது இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து பேசுவதற்கு பாஜக ஏன் தயங்குகிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்றது ஒரு சின்ன வாக்குறுதி தான், ஆனால் அது மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ஒரு முக்கியமான வாக்குறுதி. அதை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை அப்படின்ற கேள்வி பாஜக கேட்டிருக்க வேண்டும். ஏன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்தீங்களே அதை ஏன் செயல்படுத்தலை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும். கேஸுக்கு மானியம் கொடுப்போம், பெட்ரோல் விலையே நாங்கள் குறைச்சிருவோம் அப்படின்னு சொன்னீங்களே, ஏதை பண்ணல. முக்கியமாக நீட் விலக்கு பண்றதுக்கு திராணி இல்லையா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவர்கள் முன்னெடுத்து வைக்க வேண்டும். அந்த மாதிரி எவ்வளவு வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்படாமல் போயிருக்கிறது அப்படின்றது உங்க அனைவருக்குமே தெரியும். குறிப்பாக சென்னையில் மழை வெள்ளம் வந்த போது கூட இந்த அளவுக்கு பயங்கரமான எதிர்பிரச்சாரம் நடந்ததா இல்லையா அப்படின்றத உங்களுடைய கற்பனைக்கு விட்டுவிடுவேன். மொத்தத்தில் பாஜக வந்து இப்போதைக்கு என்ன பிளான் பண்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு புரியல. சில விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. கூட்டணி வரும் பட்சத்தில் நிச்சயமாக அது ஒரு சாதகமான விஷயம் தான். காரணம், பாஜகவுடைய வாக்கு வங்கி 18%, அது ஸ்விங் ஆகுது. ஸ்விங் ஆனாலும் அது அதிமுக பக்கம் தான் போகும் அப்படின்றது நம்மளுடைய கணிப்பாக இருக்கிறது. அதிமுக 23%, 1+1 2 அப்படின்னு வச்சா கூட 40% அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி வாங்க முடியும். பிளஸ் ஜெயிக்கிற கூட்டணி அப்படின்னு வரும்போது அந்த பர்சன்டேஜ் 45 வரைக்கும் கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணி உடையும் பட்சத்தில் யாராவது ஒரு கட்சி வந்து விஜய் பக்கம் அந்த மாதிரி எல்லாம் போனா நிச்சயமாக அதிமுக பிளஸ் பாஜக அப்படின்றது வெற்றி கூட்டணியாக இருக்கும். ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவை ஆளும் கட்சியாக இருக்கும் திமுகவை தொடர்ச்சியாக பேக் ஃபுட்டில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து பண்ணுவாங்களோ தனியா பண்ணுவாங்களோ அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா இத்தனை பெரிய எதிர்ப்பாளர் இருக்கும்போது
அந்த எதிர்ப்பலையை கேபிட்டலைஸ் பண்றது தான் சாமர்த்தியமான ஒரு விஷயமாக இருக்கும். எவ்வளவோ வாக்குறுதி 1000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிருக்கு மட்டும்தான்றாங்க. ரேஷன் பொருட்கள் எவ்வளவு பிரச்சனை இருக்குது அதுல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எடுத்து 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 மீண்டும் மீண்டும் போராட்டம்னு திமுக தங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்ற அடிப்படையான விஷயத்தை மீண்டும் 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 பாஜகவும் அதிமுகவும் மக்களிடம் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அது ஒன்றுதான் சொல்யூஷனாக இருக்கிறது. ஏற்கனவே கரண்ட்டுக்கும் திமுகவுக்கும் 7ஆம் பொருத்தம் தான். கரண்டால தான் ஒரு தடவை ஆட்சியை இழந்தாங்க. அதே கரண்ட் விஷயத்தை மீண்டும் பாஜக கையில் எடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு சக்சஸா இருக்கும். ஒருவேளை பாஜக போராட்டம் அறிவித்ததற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் நான் மாதம் மின்கட்டணம் எடுக்கிறோம்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க, பாஜகவுக்கு அது வெற்றியாக இருக்கும். தாங்கள் சொன்ன பேச்சை கேட்டு முதல்வர் ஆடி போய் இந்த மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அப்படின்ட்டு பாஜக தைரியமாக கிளைம் பண்ணலாம். அந்த மாதிரி கிளைம் பண்றதுக்காவது ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்றதுதான் நிதர்சனம். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்கட்சியாக இருந்திருந்தால் இந்த நேரம் இந்த சினாரியோ இந்த மாதிரி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போன விஷயம் எவ்வளவு பெரிய விஷயமாக வெடித்திருக்கும் அப்படின்றத உங்க கற்பனைக்கு விட்டுறேன். ஆனால் பாஜகவும் அதிமுகவும் என்ன செய்து கொண்டிருக்கின்றன அப்படின்றது ஒரு சாமானிய மனிதனாக நம்மளுக்கு வைத்திருச்சலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், கொடுத்த வாக்குறுதியை ஒரு கட்சியை நிறைவேற்றவில்லை. ஆனால் அதை பற்றி பேசாமல் இல்லாத இந்தி திணிப்பியும் இல்லாத ஒரு ஜனாதிபதியை இங்க நீராடவில்லைன்ற மாதிரி ஒரு போலியான குற்றச்சாட்டுகளையும் வைத்து வசதியாக மடைமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் விழித்து கொள்ள வேண்டிய நேரம் இதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி மாற்றணுமா மாற்ற வேணாமா, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.